நியாய தீர்ப்பு என்றால் என்ன? நீங்கள் ஒரு கொலை செஞ்சிடறீங்க. கொலை செஞ்ச உடனே என்ன நடக்கும்? போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் எங்கே போய் நிறுத்துவாங்க? கோர்ட்டில் போய் நிறுத்துவாங்க. இப்போ கோர்ட்டில் நிறுத்தும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? விவாதங்கள் நடக்கும். கோர்ட்டில் உள்ள நீதிபதி கேட்பார், முதல்ல உங்களுக்கு வாதாடுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வாதாடுறதுக்கு லாயர் இல்லை அப்படின்னா கோர்ட்டே உங்களுக்கு, நீதிமன்றமே உங்களுக்கு ஒரு லாயரை ஏற்படுத்தி அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க பேசுவாங்க. இதுக்கு எதிராக என்ன நடக்கும்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பார், அரசாங்க வழக்கறிஞர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் எடுத்து வைப்பார். இங்கே உங்களுடைய லாயர் என்ன பண்ணுவார்? இதை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பேசுவார், வாதாடுவார், உங்களுக்காக வாதாடுவார். இல்லை யுவர் ஆனர், இப்படி நடந்துச்சு, அதனால என் கட்சிக்காரர் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவார். இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுவார்? இல்லை இவன் 5 கொலை பண்ணியிருக்கான், இந்த மாதிரிலாம் கொலை பண்ணான், இப்படிலாம் செஞ்சான் அப்படின்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவார். அதுக்கு எதிராக உங்களுடைய வழக்கறிஞர் உங்களுக்கு சப்போர்ட்டா அவர், இல்லை யுவர் ஆனர், இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால என் கட்சிக்காரர் இந்த மாதிரி செய்யும்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடந்த சிச்சுவேஷனில் என்னுடைய கட்சிக்காரர் அந்த இடத்துல இருந்ததுனால அவரை கொலையாளியாக நினச்சிட்டாங்க அப்படின்னு இப்படி வாதாடி கொண்டு இருப்பார்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல பேச இதெல்லாம் என்ன பண்ணுவார்? நீதிபதி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார், என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ கடைசியாக ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர் என்ன பண்ணுவார்? தீர்ப்பு கொடுப்பார். பேசப்பட்ட இல்லாட்டி பண்ண ஆர்கியூமெண்ட்டை வச்சு எந்தெந்த செக்ஷன்லாம் இருக்கோ, இபிகோ 302, இபிகோ 402, 55, இதன்படி இவர் கொலையாளியாக நிர்ணயிக்கப்படுகிறார். இவர் கொலையாளியாக நிர்ணயிக்கப்பட்டதுனால இவருக்கு இந்தந்த தண்டனைகள்லாம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு. இந்த தீர்ப்பை என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே எடுத்து அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அரசாங்கத்தின் ஆட்கள் இதை நிறைவேற்றுவார்கள். இவங்களை தூக்கில் போடணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த டேட்டில் தூக்கில் போடுவாங்க. இல்லாட்டி இவரை 6 மாதம் இவர் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னா கொண்டு போய் ஜெயிலில் ஒரு செல்லை போட்டுருவாங்க. அங்கே அவர் 6 மாதம் இருந்துட்டு அவர் வருவார். இதுதான் நியாய தீர்ப்பு. கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை நிறைவேற்றுறது தான் நியாய தீர்ப்பு. நீங்கள் பண்ண காரியத்துக்கு இதுதான் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வச்சு அந்த ஆக்ஷன்ஸை நிறைவேற்றுகிறது தான் நியாய தீர்ப்பு. அப்போ பைபிளில் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு நாம் இன்னைக்கு படித்த இந்த வேத வாக்கியங்களின்படியாக நாம் நியாய தீர்ப்பை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறதற்கு முன்பாக வந்த நியாய தீர்ப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்ட பின்பு வந்த நியாய தீர்ப்பு என்று 2ஆக நாம் வாசிக்க கேட்ட வேத பாடங்களை நாம் பிரிக்கலாம். இதுல முதலாவது வேத பாடம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இதுல உடன்படிக்கை பெட்டிய தாவீது ராஜா அவர் தாவீது ராஜா ஆன உடனே அவருக்கு ஒரு ஆசை, இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்மளுடைய ஊருக்கு கொண்டு வரணும்னு. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த பெட்டி எங்க இருந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? பெலிஸ்தியருடைய தேசத்துல 7 மாதம் இருந்துச்சு. அங்க இருக்கும் போது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்த உடனே இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க? இந்த பெட்டியால தான் நமக்கு வருது, அதனால இந்த பெட்டியை எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு கடத்தி விட்டுறணும் அப்படின்னு அவங்க அங்கே கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகும்போது நிறைய சீக்வன்ஸாக நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அடுத்து 1 சாமுவேல் 7 2வது வசனம் படிங்க. பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். 20 வருஷம் அது எங்க இருந்துச்சு? இந்த பெட்டி பெலிஸ்தர் எங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க? கீரியாத் யாரீமில் கொண்டு வச்சுட்டாங்க. அந்த கீரியாத் யாரீமில் யாருடைய வீட்டில் இருந்ததுங்கிறத நாம 1வது 7:1 பார்க்கலாம். 7:1 படிங்க.
அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினாதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினான். இப்போ கீரியாத் யாரீம்ல எங்க இருக்குது? அபினதாப் வீட்டுக்கு அது வந்துருச்சு. பெலிஸ்தர்கிட்ட இருந்து இப்போ கீரியாத் யாரீம் ஊர்ல அபினதாப் வீட்டுக்கு அந்த பெட்டி வந்துருச்சு. இந்த பெட்டி இங்க எவ்வளவு நாள் இருக்கு? 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் இங்க இருக்கிறத தான் நம்மளோட தாவீது ராஜாக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. இதை அங்கங்க வைக்கிறதுக்கு நம்ம ஊர்ல கொண்டு வந்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா அவருக்கு ஆண்டவர்னா ரொம்ப பிரியம்ல. அவர் எப்பவுமே ஆண்டவர் தான் எல்லாம், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரயாசப்பட்டதுனால இதை நம்மளுடைய ஊருக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் பிரயாசப்படுறாரு. பட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த பெட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. எங்க? அபினதாப் வீட்டுல இருந்து கொண்டு வரணும். அபினதாபுக்கு 2 பிள்ளைங்க யாருன்னு பாருங்க. 2 சாமுவேல் 6:3 படிங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினாதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினாதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்ப அவருடைய பிள்ளைங்க யாரு? ஊசா, அகியோ. சரியா? இப்ப இந்த 2 பிள்ளைங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அபினதாப் வீட்டுல இருந்து பெட்டியை கொண்டு வரணும். இப்ப இந்த பெட்டியை எப்படி தூக்கணும்? அந்த ஆண்டவர் எவ்வளவு ஒரு டிசிப்ளின்டு ஆள் பாருங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட அவ்வளவு தெளிவா அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவருடைய பெட்டி எங்க இருக்கும்? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து பெட்டியை எடுத்துட்டு அடுத்து அவங்க அதை எப்படி தூக்கிட்டு போகணுங்கிறத கூட அவர் அவ்வளவு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு. அது எதுல இருக்குன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. ஆலயம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்போ அந்த பெட்டியை யார் எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத அவர் அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இந்த பெட்டியை என்ன பண்ணணும்? அந்த பெட்டியில இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துடணும். அந்த பெட்டியை மூடணும். முதல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு துணி, அதுக்குன்னே ஸ்பெஷலாக உள்ள துணியெல்லாம் மூடி, இந்த பெட்டிக்கு கீழே 2 வளையம் இருக்கும். பெட்டிக்கு கீழே 4 வளையம் இருக்கும். அதில் ஒரு கம்பை கொடுத்துருவாங்க. இப்படி இந்த கம்பை கொடுத்து, இந்த கம்பை இந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள், இந்த லேவி கோத்திரத்தில் அதுவும் யாரு? கோகாத் புத்திரர்கள். இவங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய தோல்ல வச்சு சுமந்து கொண்டு போக வேண்டும். இதை வேற எப்படியும் அவங்க தூக்கிட்டு போகக்கூடாது. அதை நல்லா அந்த கம்பை கொடுத்து, இந்த கம்பை வச்சு, இந்த கம்பை அவங்க தோல்ல வச்சு 4 பேர் இப்படி தூக்கிட்டு போகணும். இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்லுகிறதற்குரிய விதம். ஆனா ஐயோ பாவம், தாவீதுக்கு இது தெரியாம போயிடுச்சு. அவர் தெரியாம போனதுனால அவருங்க என்ன பண்றாங்க, நம்ம ஆண்டவருடைய பெட்டி அது பரிசுத்தமானது, அதுக்குன்னு ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரதத்தை செய்யறாங்க. ஒரு புதிய ரதம். அது புதுசுதான் இல்லைங்கள, அதுவும் பெஸ்ட் தான். அவர் நம்பர் 1 தான் செஞ்சிருக்கிறாரு. அந்த ரதத்துக்கு மாடுகளை பூட்டி, இந்த மாடுகள் அந்த ரதத்தை இழுத்துட்டு போறதுக்கு அந்த ரதத்துக்கு மேல பெட்டியை கொண்டு வச்சுட்டாங்க. அவர் பண்ணது பெஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் நியமித்த நியமத்தின்படி அது இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி அவங்க செய்யல. அதுக்கு கீழ்ப்படியாம போனதுனால அங்க நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு அவங்க மேல. இப்படி தூக்கிட்டு வராங்களே நம்மளுடைய பெட்டியை, நம்ம சொன்னதை கேட்கலையே அப்படிங்கிறது அவருடைய ஆதங்கம். வேற ஒன்றும் கிடையாது. நான் எப்படி சொன்னனோ அதுபடி அவன் செய்யல அப்படிங்கிறது தான் அவருடைய கோபம். இந்த கோபத்துல அவரும் அந்த பெட்டி வந்துகிட்டே இருக்குது. இந்த பெட்டி இப்படி மூவ் ஆகி வரும் பொழுது திடீர்னு என்ன பண்ணுது, மாடு மிரளுது. மிரண்ட உடனே இப்படி ஆட்டிடுச்சு. ஆட்டின உடனே வண்டி ரதம் ஆடுது. ஆடின உடனே பெட்டியும் சேர்ந்து ஆடும்ல, பெட்டி எங்க கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அபினதாபின் மகன் ஊசா என்ன பண்றான், அதுக்கு கையை கொடுத்து அதை பிடிக்கிறான். அவனும் ஒன்றும் தப்பு செய்யல. அவனும் அதை அவன் ஐயோ பெட்டி விழுந்துடக்கூடாதேங்கிறதுல தான் அவன் தூக்குறான். அவன் நல்லதுக்கு தான் அவன் செய்யறான். ஆனா அது ஆண்டவருடைய நியமத்தின்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, லேவி புத்திரர் தவிர வேற யாரும் அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லேவியர்கள் மாத்திரம்தான் அதை தொடணும், லேவியர்களை தவிர வேற யாருமே அந்த பெட்டியை தொடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
அப்ப அந்த இதுல ஊசா கொண்டு போய் கையை வச்ச உடனே ஆண்டவருடைய கோபம் மூண்டது. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் பயங்கர கோபத்துல அங்க ஒரு நியாய தீர்ப்பை அவர் செய்கிறார். அது என்னது? அந்த பெட்டியை தொட்டவன் அந்த இடத்துல இறந்து போவான். அதுதான் அதுதான் நியாய தீர்ப்பு. லேவி கோத்திரத்தை தவிர வேற யாரு அந்த பெட்டியை தொடுறாங்களோ அந்த பெட்டியை தொட்டவங்க, லேவியரும் ஆசாரியரும் மட்டும்தான் அந்த பெட்டியை தொடணும். மற்றவங்க யாரெல்லாம் அந்த பெட்டியை தொடுறாங்களோ அவங்க சுட்டெரிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அவங்கள அடிச்சு போட்டுருவாரு. அப்படிங்கிறது தான் நியமம். அப்போ ஊசா போய் அதில் கையை வச்ச உடனே அவன் அடிக்கப்பட்டான். அந்த இடத்துலயே அவன் செத்து போயிட்டான். இந்த நியாய தீர்ப்பு அந்த இடத்துலயே நடந்துடுச்சு. அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறதற்கு முன்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணலன்னா அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நியாயமானதாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெஸ்ட்டாக இருந்ததான் சரிதான், உன்னதமாக இருந்தாலும் சரிதான். ஆனால் ஆண்டவர் சொல்றது செய்யலை அப்படின்னா அங்கே ஒரு நியாய தீர்ப்பு எழுதப்படும். இப்படிதான் முதல்ல ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையே கொடுத்தாரு. என்ன கட்டளையை கொடுத்தாரு? நீ எல்லாம் சாப்பிடலாம், எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் நீ செய்யலாம், ஆனா ஒரே ஒரு பழத்தை மட்டும் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவங்க கேட்டாங்களா? இல்லை, அந்த பழம்தான் எனக்கு வேணும். நம்ம மக்களும் அப்படிதான், எதையாவது செய்யாதன்னு சொல்லிட்டோம்னா போதும், உடனே அதுல என்ன இருக்குன்னு அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு அதை தான் நோண்டி பார்ப்பாங்க. செய்யாதன்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அதை விட்டுருவோம் அப்படின்னு கீழ்ப்படிய மாட்டாங்க. எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை உடனே நோண்டி பார்க்கணும்னு தோணும். அதே மாதிரி அங்க அந்த பழத்தை ஏவாள் சாப்பிட்டதும் காணாதுன்னு ஆதாமுக்கும் கொடுத்து அது நிமித்தமாக அங்க நியாய தீர்ப்பு வந்தது. ஆண்டவர் நியாய தீர்ப்பை சொல்றாரு எல்லாருக்கும், வரிசை அவ்வளவு பேருக்கும். முதல்ல சர்ப்பத்தில் ஆரம்பிச்சு சர்ப்பத்துக்கு நியாய தீர்ப்பு, அடுத்து ஏவாளுக்கு நியாய தீர்ப்பு, அடுத்து ஆதாமுக்கு நியாய தீர்ப்பு. இது நிமித்தமாக தான் நமக்கு இவ்வளவு பாடுகளும் வந்தது. இந்த நியாய தீர்ப்பு எல்லாம் அவங்க ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறதற்கு முன்பு என்ன செய்யறோமோ அந்த ஆக்ஷனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு அங்க இருக்கும். எதை அவர் சொல்றதை கேட்காம செய்யற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நியாய தீர்ப்பு அந்த நாட்கள்ல வந்தது. அதே மாதிரி தான் நோவாவின் காலகட்டங்கள்லையும் அவங்க ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியில, உடனே அங்க ஜலத்தின் மூலமாக அந்த மக்களை அவர் அழித்தார். அதே மாதிரி தான் எகிப்து தேசத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக அங்க 10 விதமான நியாய தீர்ப்புகள் அந்த எகிப்து ஜனங்களுக்கு நடந்தது. அதை பண்ணி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியில கொண்டு வந்தார். வெளியில கொண்டு வந்து அவர்களை விடுதலையாக்கினார். அப்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்களா? இல்லை. அவங்க என்னெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறத தான் நம்மளுடைய 2வது வேத பாடமாகிய ஆமோஸ் 7:17 வரைக்கும் உள்ளதுல நாம பார்க்கலாம். இது ஆமோஸுங்கிறது யாருன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசி வழி வழியா எலியாவோட பையன், எலிசாவோட பையன், ஏசாயாவோட பையன் அப்படின்லாம் அவன் வரல. அவன் தீர்க்கதரிசியோடைய ரேஸ்லயே வரல. அந்த சந்ததியிலிருந்து அவன் வராதவன். அவன் யாரு? ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன்ட்டதான் ஆண்டவர் போய் பேசுறாரு. ஆண்டவர் என்னுடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ போய் நியாய தீர்ப்பை சொல்லுன்னு அவனை கூப்பிடுறாரு. அவனை அழைச்சிக்கிட்டு வராரு. அவனுக்கு பலவிதமான தரிசனங்களின் மூலமாக இஸ்ரவேலுக்கு அவர் செய்ய போகிற நியாய தீர்ப்பை அவர் காண்பிக்கிறார். இந்த 7வது அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் வருகிற மாதிரி அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். வெட்டுக்கிளிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பை அவன் அதுல பார்க்கறான், தரிசனமா பார்க்கறான். அடுத்து அவன் அக்கினியின் மூலமாக 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அக்கினியின் மூலமாக நான் நியாயம் விசாரிப்பேன் பிதாவாகிய தேவன் சொல்றாரு. அப்போ வெட்டுக்கிளிகள் மூலமாக நான் நியாயம் விசாரிப்பேன்னு ஆமோஸுக்கு அவர் தரிசனம் கொடுக்கும் பொழுதும் அவன் என்ன சொல்றான்? ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், இவங்களை அழிக்காதீங்க, இவங்களை பாவம், இவங்களை விட்டுருங்க அப்படின்னு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான்.
அப்படி பரிந்து பேசும் பொழுது அப்ப என்ன ஆகுது, அவங்க வந்து சரி பரவாயில்ல, ஆண்டவர் வந்து இல்ல பரவாயில்ல, நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ரெண்டாவதா தரிசனம் வருது, நான் அக்கினியின் மூலமாக அவனை வந்து அழிப்பேன் அப்படின்னு வருது. அப்பவும் ஆமோஸ் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். வேண்டாம் வேண்டாம், அழிக்காதீங்க, பாவம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் இவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்புறம் மூணாவதா அவனுக்கு வந்து வருகிற தரிசனம் தான் அந்த தூக்கு நூல். தூக்கு நூல் என்னன்னா, ஒரு செவரை கட்டுறதுக்கு அந்த கொத்தனார் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பிடிச்சிருப்பாரு, ஒரு கட்டையை பிடிச்சிருப்பாரு, அது வழியா ஒரு நூல் வரும், கீழே ஒரு பால் மாதிரி ஒன்று கிடக்கும். இது எதுக்கு, அந்த 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 சுவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா கட்டுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக, ஸ்ட்ரெயிட்டா அது எழும்பி வருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த தூக்கு நூல் வச்சிருப்பாங்க. அப்போ ஆண்டவராகிய ஆண்டவர் இந்த தூக்கு நூலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியா ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வந்து ஆமோஸுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆமோஸுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் இந்த தூக்கு நூல் எப்படி கரெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதுல யாரெல்லாம் அடக்கம் அப்படின்னா, முதல்ல இஸ்ரவேல் வந்து 12 கோத்திரமாக இருந்தது. அப்போ சாலமோன் ராஜா காலத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, சாலமோன் ராஜா வந்து அவர் சொன்னதை கேட்டு கரெக்டா நடக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சாலமோனுக்கு தரிசனமாகி அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 10 கோத்திரத்தை நான் வந்து உன்னை விட்டு எடுத்து போடுவேன், 2 கோத்திரத்தை மட்டும் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா நான் தாவீது நிமித்தமாக, தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்சவனா இருந்ததுனால அவன் நிமித்தமாக 2 கோத்திரத்தை மட்டும் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன், மிச்ச 10ஐயும் நான் என்ன பண்ணுவேன், பிரிச்சிருவேன், பிரிச்சு உன் கீழே வேலை பார்க்குறவனுக்கு நான் அதை கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்வார். அதே மாதிரி என்ன ஆகும், 2 கோத்திரத்தை சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் அதை வந்து அரசாளுவான். மீதி உள்ள 10 கோத்திரத்துக்கும் யாரு ராஜாவாவாங்கன்னா யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் யாருன்னா, சாலமோனுக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு ஊழியக்காரன், சாலமோனுடைய ஊழியக்காரன். அவன் அப்படியே யெரொபெயாம் இப்போ 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிருவான். மிச்ச 2 கோத்திரத்துக்கு சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் வந்து ராஜாவாயிருவான். இந்த 2 கோத்திரம் எதுன்னா யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும். இந்த பெஞ்சமின் கோத்திரம் வந்து சின்ன கோத்திரம், அதனால அதை சேர்த்து ஒரே கோத்திரமா தான் ரெகோபெயாமுக்கு கொடுத்தது. சரியா, ரெகோபெயாமு அதை அரசாளுவான். யெரொபெயாமுக்கு கீழே தான் இந்த 10 கோத்திரமும் இருக்கு. இப்படி அரசாண்டு கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும்னா, எல்லா ஜனங்களும் அவங்களுடைய தேவாலயம் எங்க இருக்கு, எருசலேம்ல இருக்கு. எருசலேம் எங்க இருக்கு, யூதால இருக்கு. அப்போ அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த 10 கோத்திரத்துல உள்ளவங்களும் இங்க எருசலேமுக்கு தான் ஆராதிக்க வரணும்னு வந்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த யெரொபெயாமுக்கு பிடிக்காது. உடனே இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுவான், நீங்க எல்லாம் எதுக்கு எருசலேமுக்கு போறீங்க, நான் உங்களுக்கு ஆராதனை நடத்துறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒர்ஷிப் சென்டரை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்ல ஒரு ஒர்ஷிப் சென்டரும் பெத்தேல்ல ஒரு ஒர்ஷிப் சென்டரும் கட்டிடுவான். நீங்க இங்கேயே நீங்க வந்து உங்களோட சாமியை கும்பிட்டுக்கோங்க, இங்கேயே உங்களுக்கு ஆராதிச்சுக்கோங்க, நீங்க அங்க வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு பண்ணிடுவான். அப்போ இப்ப என்ன ஆகும், பெத்தேலுக்கு ஒரு ஆசாரியன் வந்துடுறாரு, பெத்தேலுக்கு ஒரு ஆசாரியன் இருக்காரு. அப்ப யெரொபெயாம் காலத்துல உள்ள ஆசாரியனுக்கு பேரு தான் அமத்சியா. சரியா, அமத்சியா இப்ப ராஜா வந்து யெரொபெயாம். இந்த காலகட்டங்கள்ல தான் ஆமோஸ் இவங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த யெரொபெயாம் பண்ண காரியங்கள், அவங்க எவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்கிறத நம்ம ஆமோஸ் 5ல பார்த்தோம் இல்லையா. 5ல அவங்க எவ்வளவு மீறுதல்கள் பண்ணாங்க, ஏழைகளுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை செஞ்சாங்க. அது போக இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், ஒர்ஷிப் சென்டர் தனியா கட்டி அந்த பாவத்தை வேற அள்ளி வச்சுக்கிட்டான். அப்போ இவ்வளவு நடந்த உடனே ஆண்டவருக்கு அவர்கள் மேல கோபம் வருது. கோபம் வந்தோடனே தான் அவர் வந்து அவங்களுக்கு விரோதமா நான் செய்வேன், அவங்களுக்கு விரோதமா நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு தான் நான் இவங்களை வந்து தூக்கு நூல் வச்சு நான் இவங்களை நியாயம் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து ஆமோஸ் என்ன பண்றான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றான், எல்லாருக்கும் இந்த மாதிரி நியாய தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கான். இதை சொன்ன உடனே அங்குள்ள ஆசாரியன் அமத்சியாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எங்களுக்கு விரோதமா நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதா, நீ எங்களுக்கு விரோதமா பேசுறதா, போ உன் ஊருக்கு போ, யூதாக்கு போ,
அங்க போய் அங்க நீ அங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்குள்ள ஜனங்களுக்கு பேசு. எதுக்கு எங்களுக்கு பேசுற? நீ எதுக்கு பெத்தேல இருந்து கூவிக்கிட்டு கிடக்க? பெத்தேல விட்டுட்டு வெளியில போ அப்படின்னு அமத்சியா அவனை திட்டுறான். திட்டி நீ போ அங்க போ. இது யெரொபெயாம்ங்கிற ராஜாவுக்குரிய இடம். அவன் யெரொபெயாமுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அதை பெருசாக்குறான் பாருங்க. ராஜாவை பெருசாக்கிட்டான். ஆசாரியன் யாரை பெருசுபடுத்தணும்? தேவனை உயர்த்தணும், தேவனுக்கு ஏற்ற ஆளா நடக்கணும். அவன் இங்க ராஜாக்கு ஏற்ற ஆளா நடக்கிறான். யெரொபெயாம அவன் கூவி அவன் யெரொபெயாம் தான் இந்த இடத்துக்கு சொந்தமானவன், யெரொபெயாமுக்கு ஏற்ற இடத்துல உட்காந்துட்டு நீ என்னத்தை கத்திட்டு கிடக்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் ஆமோஸ் சொல்றான், இது நான் சொன்னது கிடையாது, நான் தீர்க்கதரிசியும் இல்லை, நான் தீர்க்கதரிசியோட புத்திரனும் இல்லை, ஆனா தேவன் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்னெல்லாம் நடக்குங்கிறத அவன் சொல்றான். அதை தான் நம்ம 17வது வசனத்துல பாக்குறோம். 17வது வசனம் படிங்க. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நரகத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூல் பங்கிட்டு கொள்ளப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய், இஸ்ரவேலும் தன் தேசத்தில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அங்க எழும்புது. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசியாவால். அப்போ குமாரர்களும் குமாரத்திகளும் அவங்க செத்து போவாங்க. அதுவும் எப்படி? பட்டயத்தால் செத்து போவாங்க. சண்டைக்கு போய் நின்று அந்த சண்டையில தோத்து போவாங்க. உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். உன்னுடைய வயல் பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கா வேற மற்றவங்களுக்கு கொடுக்கப்படும், உனக்கு அது இல்லாம போயிடும். அப்புறம் நீனும் செத்து போவ, இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படும். இஸ்ரவேல் தேசம் அடிமையா போகும் அப்படின்னு ஆமோஸ் மூலமாக அவர் இந்த நியாய தீர்ப்பை கொடுத்துட்டாரு. இந்த நியாய தீர்ப்பு அப்படியே நடந்தது. இஸ்ரவேல்ல உள்ள இந்த 10 கோத்திரமும் என்ன ஆகும்? அசிரிய ராஜாவுக்கு அடிமையா போயிடும். அசிரியாவுக்கு அடிமையா போயிடும். சிரியா தேசத்துல போய் அடிமையாக இருப்பார்கள். அங்க அவங்க ரொம்ப நாள் அடிமையா இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க மீண்டு கொண்டு வருவார்கள். இப்படி அவங்க அடிமையாவாங்க, திருப்பி இங்க வருவாங்க, அப்புறம் அடிமையா போவாங்க. இந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறதற்கு முன்பு அவங்களுக்கு அடிமை வாழ்க்கை தான் கிடைச்சிச்சு. சின்ன தப்பு பண்ணாலும் உடனே அதுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த காலகட்டத்துல தான் பிதாவாகிய தேவன் பார்த்தாரு, இப்படியே நம்ம நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க இவங்க இப்படியே தானே போறாங்க, ஒருத்தரும் அங்க ஒன்றும் அடுத்த லெவலுக்கு அதை விட்டுட்டு வெளியில வர மாதிரி தெரியலையே, திருப்பி இப்படி தானே போறாங்க. அப்படிங்கும் பொழுதுதான் அவர் இவர்களை நம்ம எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அப்ப இவங்களை எப்படி மீட்கலாம்னா, இந்த அடிமையா போனவங்களை என்னெல்லாம் செஞ்சு மீட்கணும் அப்படிங்கிறது லேவியராகமம் 25வது அதிகாரத்துல இருக்கு. லேவியராகமம் 25:47 படிங்க. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாய் இருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விலைப்பட்டு போனால் அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம், அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். இப்போ அடிமையா போயிட்டா அவங்களை யாரு மீட்கலாம்? சகோதரரில் ஒருவன் அவர்களை மீட்கலாம் என்று எழுதியிருக்கிறது. இந்த நியமத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரராக நம்ம இந்த அடிமையின் ரூபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க வந்தார். நம்ம எல்லாம் அடிமையாய் போயிட்டோம். எல்லாம் அந்த பாவத்தை செய்ய வேண்டியது, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பை பெற வேண்டியது, பாவத்தை செய்ய வேண்டியது, நியாய தீர்ப்பை பெற வேண்டியது, இப்படியே போய் இந்த பாவத்துக்கே நம்ம அடிமையா போயிட்டோம். இந்த பாவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு வந்துட்டோம். இந்த பாவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு வரும் பொழுதுதான் பிதாவாகிய தேவன் நம்ம மீட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவர் மீட்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் இந்த அடிமைகளை எப்படி மீட்கணும்னா, சகோதரனாகிய ஒருவன் காசை கொடுத்து அவங்கள மீட்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்து நம்மளை மீட்டார் அப்படிங்கிறத லேவியராகமம் 17வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 17:11 படிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போ பாவத்தை
மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. இந்த ரத்தம் வந்து நமக்கு எப்படி அது எப்படி வேலை செய்யுது? நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அப்போ நம்மளுடைய ஆத்துமாவை நம்ம மீட்கணும்னா என்ன சிந்தப்படணும்? ரத்தம் சிந்தப்படணும். ஆத்துமாவை மீட்கிறதுக்கு இந்த பாவ நிவர்த்தி நமக்கு உண்டாகிறதற்காக ரத்தம் சிந்தப்படணும். ஏதாவது ரத்தம் சிந்தப்படணும்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க? ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை வருஷம் வருஷம் போய் அவங்க வந்து வெட்டி அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவான்? பிரதான ஆசாரியன் எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போவான். இந்த ரத்தத்தை கொடுத்த உடனே அவங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வருவாங்க. இப்ப என்ன ஆகும்? அது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவாங்க? திருப்பி அதே மாதிரி ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள போவாங்க. இதே மாதிரி வருஷம் நடந்து கொண்டே வந்தது. ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. எபிரேயர் 9:25. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்போ பிரதான ஆசாரியன் வருஷம் போய் கொடுத்தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருஷம் போல அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். இததான் வந்து எபிரேயர் 10:10 படிக்கலாம். 10:10 படிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை தரம் பலியிடப்பட்டது? இயேசுவின் ரத்தம் ஒரே தரம் பலியிட்டு நம்மளை மீட்டு கொண்டார். இந்த ஒரே தரம் அவருடைய ரத்தம் பலியிடப்பட்டதினாலே நமக்கு இந்த மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை பிதாவாகிய தேவன் செய்யணும்னு அவர் நினைச்சாரு. அதை அவர் வந்து செய்தார். இதுதான் நம்ம ரோமர் 8:3 படிக்கலாம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. எதோட சாயலா மாத்தினாரு? பாவ மாம்சத்தின் சாயலாக. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அவருக்கு செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அவருடைய உடம்பும் அதுக்கேத்த மாதிரிதான் படைக்கப்பட்டது. இப்ப பாவ மாம்சத்தின் சாயலாகவும் அடுத்து பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவர்தான் பாவத்தை போக்கும் பலியாக. அப்போ நம்மள மாதிரியே தான் அவர் நம்மள மாதிரியே ஒரு உடல்ல வந்தாரு. இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரியே ஒரு உடல். அந்த உடல் என்ன பண்ணும்? அதுவும் தப்பு செய்யும், அதுக்கும் வலிக்கும், அதுலயும் ரத்தம் வரும், எல்லாமே இருக்கு அதுக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? நம்மளுடைய பாவங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியிடப்பட்டார். அவரை வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிதாவுடைய சித்தமாக இருந்தது. அதன்படி அவர் அதை வந்து செய்தார். அடுத்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்ப என்ன பண்ணாரு? மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னா அது ஒரு நியாய தீர்ப்பு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு? நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இல்ல. தப்பு செய்யறது நம்ம. அப்ப நியாய தீர்ப்பு எது? நமக்கு தான் வரணும். நம்ம தான் போய் சொல்றோம். அப்ப நமக்கு தான் அந்த தீர்ப்பு வரணும். நம்ம தான் வந்து அடுத்தவனை வந்து ஏமாத்தி பழைக்கிறோம். அப்ப அந்த தீர்ப்பு நமக்கு வர வேண்டியது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? நம்மளை நியாயம் தீர்க்காம பாவத்தை நியாயம் தீர்த்தார். அவர் வந்து பாவத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால நம்ம செய்யற தப்புக்கு நமக்கு தண்டனை கிடையாது. நமக்கு அதுக்குரிய தண்டனையை கொடுக்காம பாவத்திற்கு அந்த தண்டனையை கொடுத்தாரு. அப்போ அந்த பாவம் இனிமேல் நமக்குள்ள வேலை செய்ய முடியாது. அது வந்து நல்லிஃபை ஆயிடுச்சு. பாவத்தை அவர் காலி பண்ணிட்டாரு. அவருடைய ரத்தம் பாவத்தை காலி பண்ணிடுச்சு. அவர் வந்து அன்னைக்கு சிலுவையில தொங்குனதுனால இந்த பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் கொடுத்துட்டாரு. அவர் அதை வந்து காலி பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம வந்து அதுல இருந்து மீட்கப்பட்டு விட்டோம். அப்ப அவரு சகோதரனாக வந்து அவருடைய ரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து நம்மை அவர் மீட்டு கொண்டார். நாம் இப்பொழுது மீட்கப்பட்டு விட்டோம். நமக்கு இனிமேல் தப்பிச்சிட்டோம். இனிமேல் நமக்கு தண்டனையே கிடையாது. நமக்கு எந்த தண்டனையும் வரவே வராது. அவர் நம்மை மீட்டு கொண்டார். இப்ப இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வந்து விட்டது. ஸோ இது வந்ததுனால நமக்கு என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்கிறத, நமக்கு என்னெல்லாம்
பலன்கள் இருக்குங்கிறத தான் நம்ம எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில், உன்னதங்கள்னா தி மோஸ்ட் ஹை பிளேஸ்ல உள்ள ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு. அதுவும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இனிமேல் எதுவுமே கிடையாது. எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ஆனாலும் சரி, நம்மளுடைய மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த நியாய தீர்ப்பினால நமக்கு கிடைக்கிற பலன் முதலாவது எல்லா விதமான ஆசீர்வாதம். நம்ம இனிமேல் கவலைப்படவே வேண்டாம். ஐயோ, என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி நான் சோறு ஊட்ட போறேன், என் பிள்ளைக்கு நான் எப்படி இதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன், அவள் அதை கேட்குறாளே இதை கேட்குறாளே, நான் எப்படிடா பண்ண போறேன்னு நம்ம கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நாம சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். அங்க உன்னதங்கள்ல இருந்து அது நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம கேட்க 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 நமக்குள்ள அது வந்து நமக்கு அது உரித்தாக மாறுகிறது. அடுத்ததா 4வது வசனம் படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அப்போ அன்புங்கிறது நமக்கே அலக்கேட்டான மாதிரி, நம்ம இதுக்கு ஸ்பெசிபிக்கா இது நமக்கு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி குற்றம் அற்றவர்கள் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு. அப்போ அவர் நம்மளை எப்படி மாத்திட்டாரு? குற்றம் இல்லாதவர்களாக மாற்றி விட்டார். இனிமேல் தப்புங்கிறது நமக்கு கிடையாது. நாம் குற்றம் அற்றவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம எப்ப பாரு, ஐயோ நான் பாவி, நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன், நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், நான் இப்படிதான் இருக்கணுமோ, எப்ப பாரு நான் இப்படிதான் தப்பு செஞ்சுட்டே இருப்பேனோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அவர் நம்மை குற்றமற்றவராக மாற்றிவிட்டார். எப்போ? அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நியாய தீர்ப்பை நாம நம்பும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஏன்னா அவர் நம்ம குற்றத்தை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால நாம் குற்றமற்றவர்களாக மாறிவிட்டோம். சோ குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு அடுத்து, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நாம இப்ப எல்லாரும் chosen people, அவருக்காக செலக்ட் பண்ணப்பட்டு வச்சிருக்கிறோம். அவர் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஸ்பெஷல் பீப்புளா நம்ம மாறிட்டோம். நம்ம அவரை நம்பினது நிமித்தம் நாம இப்ப எப்படி ஆயிட்டோம்? ஸ்பெஷல் பீப்புள் ஆயிட்டோம். நம்ம தான் அவருக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் அப்படின்னு நம்மளை செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அடுத்ததா பாருங்க, செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்ட்டு, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருக்கு புகழ்ச்சி உண்டாகிறதற்காக இப்ப நம்மள என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருக்கு புகழ் வரணுங்கிறதுக்காக இப்ப நம்ம அவர் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அவர் நம்மளை பிள்ளையாக சுதந்தரித்து விட்டார். அப்ப அந்த காலத்துல ரோம ராஜ்யத்துல என்னன்னா, யாரெல்லாம் அடாப்டட் சில்ட்ரனோ, தத்து எடுத்து வளர்க்குறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கும் அவங்க எப்படி சொந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுப்பாங்களோ, அவங்களுக்கு என்னெல்லாம் சொத்து கொடுப்பாங்களோ அதே சொத்து இந்த தத்தெடுத்த பிள்ளைகளுக்கும் வரும். அவங்க அந்த அவங்க என்னெல்லாம் உரிமை கொடுக்குறாங்களோ அதுவும் இந்த தத்தெடுத்த பிள்ளைங்களுக்கும் வரும். அதனால இப்ப நம்ம என்னவா மாறிட்டோம்? ஸ்வீகார புத்திரராக மாறிவிட்டோம். நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்? தத்தெடுக்கப்பட்டு விட்டோம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் மூலமாக நாம இப்போ தத்து பிள்ளையா மாறிட்டோம். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதுல எல்லாம் நாமும் பங்குள்ளவர்களாக மாறிவிட்டோம். அப்ப அவருக்கு பரிசுத்தம்னா நமக்கும் பரிசுத்தம் தான், அவருக்கு நீதினா நமக்கும் நீதி தான். அவருக்கு உலக பிரகாரமான காரியங்கள்ல எல்லாத்துலயும் ஆசீர்வாதம்னா நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. அப்போ நம்ம ஒன்னு ஆயிட்டோம். அவருக்கும் நம்ம இப்ப இயேசு அண்ணன்னு கூப்பிடலாம். அவர் நமக்கு அண்ணன், புத்திர ஸ்வீகாரத்தின் மூலமாக. அப்ப அவரும் நம்மளும் இப்போ ஒன்னாயிட்டோம், ஒரே ஃபேமிலியா மாறிட்டோம். அடுத்தது படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. அப்போ கிருபை எப்படி இருக்கான்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. ஐஸ்வர்யனா என்ன? பணக்காரரு. அப்போ கிருபையில அவர் பணக்காரரா இருக்கிறாரு. அவருடைய அந்த கிருபை பணக்காரத்தினால இப்ப நம்ம என்ன மாறி இருக்கோம்? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இவருடைய ரத்தத்தினாலே. இங்க அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே என்ன? யாரு? பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இப்போ இவருடைய ரத்தத்தினாலே. இவர் இங்க யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வந்திருக்கிறது. இப்ப நமக்கு நம்மளுடைய பாவங்கள், இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோமோ, இனிமேல் என்னெல்லாம் செய்ய போறோமோ, எல்லா பாவத்துக்கும் அவர் மன்னிப்பை கொடுத்து விட்டார். இந்த மன்னிப்புனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீட்பு கிடைச்சிருக்கு. நம்ம மீட்கப்பட்டு விட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம், நம்மள அவர் காப்பாத்திட்டாரு. நம்ம பட வேண்டிய தண்டனையிலிருந்து, நமக்கு வர வேண்டிய அந்த நியாய தீர்ப்புல இருந்து அவர் இப்போ நம்மளை மீட்டு கொண்டு வந்து விட்டார். இப்ப அந்த நியாய தீர்ப்புல இருந்து நமக்கு இப்போ விடுதலை வந்துருச்சு. எதனால? இயேசு கிறிஸ்து மூலமாக இப்போ அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வந்துருச்சு. 13வது வசனம் படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த 8வதுல இருந்து 12வது வசனம் வரைக்கும் என்னன்னா, அவருடைய கிருபை, அந்த ரகசியம், இதெல்லாம் யாருக்கு அவர் வெளிப்படுத்தினார்? அப்போஸ்தலர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக மற்ற ஜனங்களையும் அவர் மீட்டு கொள்ளதுக்கு அவர் முடிவெடுத்தார். இப்போ நமக்கு பாருங்க என்ன நடக்குது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வர்றவங்களை சொல்லும் பொழுது, அக்கா ஏசு நமக்கு இவ்வளவு செஞ்சுட்டா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாக்கா அப்படின்னு நம்ம கேட்ட ஒரே நிமிஷத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்த ஆவியால் நமக்குள்ள ஒரு முத்திரையை போட்டுட்டாரு, ஒரு சீல் அடிச்சிட்டாரு. எப்படி நம்ம ஸ்டாம்ப் பேடில் ஒரு சீல் இருக்குல்ல, இப்படி ஒரு குத்தி நம்ம அப்படி ஒரு பேப்பர்ல வச்சுட்டோன்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல், இட் இஸ் பெர்மனன்ட். இது செஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடு எதையோ ஒன்றை அவங்க மூடி வைக்க போறாங்க, இது ஜப்தி பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கதவை பூட்டி, அதுக்கு பூட்டு போட்டு, அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை சுற்றி, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலரில் ஒன்று இவ்வளோ பிரிஸ்க் இருக்கும், அதை வாட்டுவாங்க. வாட்டி கொண்டு இதில் ஒரு குத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்ஸ் க்ளோஸ்ட் ஃபார் ஆல், இட் cannot be open other than the government people. அப்போ யார் அதை மூடுனாங்களோ அவங்க அதை திறக்கிற வரைக்கும் வேற யாரும் திறக்கக்கூடாது. திறந்தா அது அஃபென்ஸ், அது தண்டனைக்குரியது. அதே மாதிரி இப்போ என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ள ஒரு முத்திரை விழுந்துருச்சு. பரிசுத்த ஆவியினால நமக்கு இப்போ ஒரு முத்திரை வந்துருச்சு. இப்ப இந்த முத்திரையை குத்துனதுனால என்னாச்சு? வானமண்டல சேனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இது இயேசுவோட ஆளு, இது இயேசுவோட ஆளு. இந்த முத்திரையை பார்த்தோடனே அவன் பயந்து ஓடிடுவான். உங்க மேல இருக்கிற அந்த முத்திரையை பார்த்தோடனே, இது இயேசு கேசு, இது இயேசு கேசு, இதை நம்ம தொடக்கூடாது, இதை தொட்டா வம்பு, இதை தொட்டா வம்பு அப்படின்னு. எப்படி அந்த சீல் போட்டதுக்கு அப்புறம் அதை பிரிச்சா நமக்கு தலைவலி அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் தொடாம போவாங்களோ, அதே மாதிரி இப்போ பரிசுத்த ஆவியால் உங்களுக்குள்ள முத்திரை போட்டாச்சு. இந்த முத்திரையை போட்ட உடனே இனிமேலும் உங்களுக்கு வானமண்டல சேனைகள் உங்களை பார்த்த உடனே பயந்து ஓடிடும். ஐயோ இது ஸ்பெஷல் கேஸுப்பா, இதை தொடக்கூடாது, இதை தொட்டா நமக்கு தான் ஆபத்து, நமக்கு ஆபத்து அப்படின்னு அவன் பயந்து அவன் ஓடுறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவனை பார்த்து பயந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ பிசாசு வந்துட்டான், எல்லாம் பிசாசுனாலதான் என்ன ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம அவனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை பார்த்து அவன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா உள்ள வசனம் படிங்க, 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு யாரெல்லாம் சொந்தமோ, யாரெல்லாம் சொந்தம் யாரு? இந்த முத்திரை போட்டவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப அவருக்கு சொந்தமானவர்கள்னா
அவரை வந்து கண்டிப்பா அவங்களெல்லாம் மீட்டு கொள்வார்ல, அவங்களுக்கு கண்டிப்பா மீட்பு உண்டு. அவர் வந்து வா 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 நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து அவரோட கொண்டு வந்து அவர் வந்து சேர்த்து கொள்ளுகிறார். மீட்கப்படுவார்கள் என்பதற்கு யாரு அதுக்கு ப்ரூஃபா உட்கார்ந்துருக்கா? ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இதுக்கு ப்ரூஃபா யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இதுக்குள்ள இருக்கிறாரு. கண்டிப்பா இவனை நான் மீட்டு கொள்ளுவேன், இவன் யான் ஆளு, இவனை கொண்டு போய் மரணத்துக்கு விட மாட்டேன், மரணத்துல இருந்து இவனை ஜெயிக்க வைப்பேன், இவனை நான் மீட்டு கொள்வேன். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினனோ அதே மாதிரி இவனையும் நான் உயிரோடு எழுப்புவேன்னு அவரு சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ரோமர் 8:11 படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோலிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எப்படி? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்கிறார்? தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்போ உங்களுக்குள்ள இருந்து மரணம் வரும் பொழுது அந்த மரணத்துல இருந்து உங்களை உயிரோட மீட்டு கொள்கிறதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ப்ரூஃபா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் உள்ள இருக்க 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 உங்களுக்கு மரணங்கிறது வரவே வராது. மரணங்கிறது வந்து உயிரோட அவர் வந்து எழுப்புவார். அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவ உயிரோட எழுப்புனாரோ அதே மாதிரி நமக்கும் அதுக்கப்புறம் ஒரு நித்திய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் கொடுக்கிறாரு. அதுக்கு அவர் நமக்குள்ள இருந்து செயல்படுகிறார். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை டிசைன் பண்ணணும்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள உட்காந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல, அவர் கோழிக்கா விளையாண்டுட்டு இருக்கல. உள்ள இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு? நம்மளை அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ள இருந்து நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதை செய்யி, இதை செய்யாத, இப்படி செய்யி, இப்படி செய்யாத, அப்படி செய்யி, அதை செய்யாத அப்படின்னு நமக்குள்ள இருந்து அவர் நம்மளை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கணுமே ஒழிய நம்ம வந்து வெளியே இருக்க சத்தத்தை கேட்டக்கூடாது. வெளியே இருக்க சத்தத்தை கேட்டோன்னா நமக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு உறுதி. நம்ம உள்ள இருக்க சத்தத்தை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யும் பொழுது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் செய்வார். இது ஏதோ நம்மளுடைய இதனால கிடையாது. நாம செய்யற ஒரு பெஸ்ட், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன் அதனால எப்படி நான் வந்து பரலோகம் போயிருவேன். நடுவில் கொஞ்சம் இதெல்லாம் நடந்துச்சு. அதாவது நீங்கெல்லாம் எப்படி பரலோகம் போக முடியும்? நீங்கெல்லாம் போக முடியாது. அது ஆண்டவருக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ, ஆண்டவருக்கு எதெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லி நிறைய பேரை பீதி கிளப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம மேலே ஏதோ பாஸ்டர்ஸ் மூலமா நீங்க வந்து மேலே இடத்தெல்லாம் ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை ஓடிச்சு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டு சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இது எல்லாம் நமக்கு எப்போ கிடைச்சிச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதினாலே நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு எல்லாம் போய் அதற்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? அவர் வந்து சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிறைத்திருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய சோசன் பீப்புளா நாம இருக்கிறோம். நம்மளை அவர் வந்து குற்றமற்றவர்களாக மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது. புத்திர ஸ்வீகாரம் நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நாம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த முத்திரையை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிரும். அவனுக்கு நடந்த நியாய தீர்ப்பு அவனுக்கு தெரிஞ்சிரும். அவனுக்கு நடந்த நியாய தீர்ப்பு என்ன? கொலோசையர் 2:14-15 படிங்க. அவனுக்கு நடந்த நியாய தீர்ப்பு என்னன்னு பார்க்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு
வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையா அவன் ஒரு இதை எழுதி வச்சிருந்தான், நியாய தீர்ப்ப. நீ இதெல்லாம் செஞ்சனா இதெல்லாம் உனக்கு ஐயோ வந்துருச்சு அப்படின்னு அவன் குச்சிட்டு இருந்தான். அந்த மாதிரி நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் கிறுக்கி போட்டாரு ஆண்டவர். சேச்சா இல்ல இதெல்லாம் இனிமேல் உனக்கு கிடையாது அப்படின்னு கிறுக்கி போட்டுட்டு அதெல்லாம் அழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதெல்லாம் நமக்கு நடுவுல இல்லாதபடிக்கு எடுத்து போட்டார். சிலுவையில ஆணி அடிச்சுட்டாரு. எல்லா விதமான இந்த மாதிரி பேச்சு நியாய தீர்ப்புகளை எல்லாம் அவர் சிலுவையில ஆணி அடிச்சுட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து உறிஞ்சு எடுத்துட்டாரு. அவன்கிட்ட இப்ப ஒண்ணுமே கிடையாது. அவன் எதுவுமே அவன்கிட்ட இல்ல. வல்லமை கிடையாது, அதிகாரம் கிடையாது, எந்த துரைத்தனம் எதுவுமே கிடையாது. ஆனா அவன் நம்மகிட்ட வந்து படம் போடுறது எப்படின்னா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு அவன் சவுண்டு மட்டும் தான் விட்டுட்டு இருக்கான். அப்படி சும்மா அப்படி சவுண்ட் விட்டுட்டே இருக்கிறதுனால அவனை பார்த்து மிரளணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைத்து விட்டது. ஆண்டவர் எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து உறிஞ்சு எடுத்துட்டாரு. அவனை வெறுமையாக்கிட்டாரு, காலி பண்ணிட்டாரு. இனிமேலும் அவன்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த துரைத்தனம் எதுவுமே கிடையாது. இதை வந்து நாம் என்ன பண்ணணும், நம்பணும். எப்படி பெரிய ஒரு ரவுடியை பார்த்த உடனே ஐயோ பெரிய ரவுடி அப்படின்னு நம்ம பயந்துட்டோம்னா என்ன ஆகும், அவன் நம்ம மேலே ஏறி உட்காந்து விளையாடுவான். அதே மாதிரி தான் பிசாசும் அவனை பற்றி அவனுக்குரிய அதிகாரம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கல. அவன்கிட்ட இருந்து உரியப்பட்டது என்னங்கிறது நமக்கு தெரியாதனால அவனை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு அவன் முன்னாடி போய் நின்று பாருங்க, வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் ஓடி போயிடுவான். நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிட்டுனாலே அவன் ஓடி போயிடுவான். நமக்கு மேல இருக்கிற முத்திரையை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நம்ம அதை பெருசா காமிக்கும் பொழுது பிசாசுக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். ஐயோ போச்சு 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 அப்படின்னு அவன் பயந்து அவன் ஓடி போவான். நீங்க ஓடி போகணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நின்று உங்க மேல இருக்கிற அந்த முத்திரையை அவனுக்கு காமிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் போடப்பட்ட அந்த முத்திரையை அவனுக்கு காண்பிக்கும் பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடுவான். துண்டை காணும் துணியை காணும்னு அவன் ஓடி போயிடுவான். அதை விட்டுட்டு நம்ம அவனுக்கு பயந்துட்டு இருக்கக்கூடாது. அப்ப அவன் மேல இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு அவனுக்கு அது வந்தது. இந்த நியாய தீர்ப்புகளை எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நம்மளை ஃப்ரீ ஆக்கிட்டாரு. அவர் எல்லாத்தையும் காலி பண்ணி அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளையும் ஃப்ரீயா உட்கார வச்சுட்டாரு. இப்போ நாம என்ன பண்ணணும், அதை நினைச்சு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அவர் அவ்வளத்தையும் அவர் மேலே எடுத்துக்கொண்டார். எல்லாத்தையும் அவர் எடுத்து எல்லாத்தையுமே அவர் வந்து அவருடைய தோல்ல எடுத்து அவர் அந்த சிலுவையில தொங்கிட்டாரு. அது நிமித்தமாக அவர் நியாய தீர்ப்பை அவர் செஞ்சிட்டாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சதை நினைச்சு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம அதை விட்டுட்டு ஐயோ இது இப்படி போச்சே அது அப்படி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து நீ இதை வாங்கி தரல, இது கூட வாங்கி தரதுக்கு உனக்கு முடியலையாக்கும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அதே மாதிரிதான் அவரும் நம்ம முறுமுறுக்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாகவும் அவருக்கு ஒரு சஞ்சலம் வருது. ஐயோ இவளுக்கு இவ்வளவும் செஞ்சு கொடுத்துருக்கேனே, இன்னும் இவளுக்கு வந்து விடலையே, எப்பா பாரு முறுமுறுத்துட்டே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணும். ஸோ அந்த முறுமுறுக்கிறதெல்லாம் நாம நிறுத்திட்டு அவர் நமக்கு என்ன காரியம் செஞ்சாரோ அதை உயர்த்தி 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 பாடும் பொழுது என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு, என் பிள்ளை என்கிட்ட இவ்வளோ ஆசையா வருது, என் பிள்ளை என் மேலே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்போ என் பிள்ளைக்கு நான் இதை செஞ்சு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு நான் வந்து அப்படி பண்ணி கொடுக்கணும், அவ கஷ்டப்படுவா, அதனால நான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் அவளுக்கு வரவிடக்கூடாது, ஏபிசாஸ் துறப்போ அப்படின்னு அவர் விரட்டி விடுவார். அவர் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்குரிய வழியை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. ஏப்ல அப்படி போவாத, அங்கே போனேன்னா அவன் நின்று உங்ககிட்ட கடனை கேட்டுக்கிட்டு இருப்பான், நீ ரைட்டில் போவாத லெஃப்டில் போய் இப்படி போய் போனேன்னா உன் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம், அவன் கடங்காரன் அங்கே நிற்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. சோதனையிலிருந்து தப்பித்து கொள்கிறதற்கான போக்கை உங்களுக்கு சொல்லி தருவார். அதுக்கும் மேலே ஐயோ எனக்கு சோதனையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அந்த சோதனையோட வெயிட்டை குறைப்பார். உங்களால் 200 கிராம் தான் உங்களால் தூக்க முடியும்னா அவர் என்ன பண்ணுவார், 200 கிராமை கொடுக்க மாட்டார், 150 கிராமை கொடுப்பாரு. என் பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு 150 கிராமை உங்களுக்கு தூக்குறதுக்கு அதை குறைச்சி கம்மி பண்ணி அதோட இன்டென்சிஃபிகேஷனை குறைச்சிடுவார்.
குறைச்சிட்டு கம்மியாக உங்களுக்கு அதை காண்பிப்பார். அப்போ அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆஹா, நமக்கு ஆண்டவர் தந்துட்டாரு அப்படின்ட்டு அதை விட்டுட்டு 150 கிராம் கொடுத்துட்டாரு, இந்த 150 கிராம நான் என்ன செய்ய போறேன்னா எனக்கு தெரியல, இந்த 150 கிராம் எப்படி தான் நான் தூக்கி சேர்க்க போறேனோ அப்படின்னு யோசிக்கக்கூடாது. 200 கிராம் தூக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் அதை குறைச்சி 150 கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த 150 கிராம கொடுத்ததுக்காக அவருக்கு நாம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நன்றி சொல்ல 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 ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு வளரும். இந்த உறவை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த உறவுக்கு நாம மதிப்பு கொடுத்து இந்த உறவை நம்ம கட்டி எழுப்பணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் தான் நிலைத்து நிற்கும். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு 2 வகைப்படும். நம்மளுடைய 4 வேத பாடங்களின் அடிப்படையில் இந்த வேத பாடங்களை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு பின்பு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பு எப்போ பாரு வெட்டு, குத்து, கொலை, ரத்தம் இப்படியே தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் எதுக்கும் கடனே வைக்க மாட்டார், உடனே முடிச்சிருவார். நீ இதை செஞ்சியா, உடனே நான் அதை செய்வேன், நீ இப்படி செஞ்சியா நான் அப்படி செய்வேன் அப்படின்னு டக்குன்னு ஒவ்வொரு தப்புக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது அடிமைத்தனம் தான் பெருசாக வந்துச்சு. எல்லாம் அடிமையாயிட்டே வந்தாங்க பாவத்துக்கு. அப்போ இதுல இருந்து விடுதலை ஆக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தினதினால நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது, நித்திய நிரந்தர வாழ்வு நமக்கு கிடைத்தது. அது போக சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நமக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். குற்றம் இல்லாதவர்களாக நம்ம காண்பிக்கப்படுகிறோம். நீதிமான்களாக நாம காண்பிக்கப்படுகிறோம். புத்திர ஸ்வீகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நம்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால நாம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த முத்திரையை பார்த்துதான் பிசாசு பயந்து ஓடி போயிடறான். அப்புறம் நிரந்தரமா நம்மளை அவரோட வச்சிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்.